மாப்ள இது அந்த படத்துல காட்டுவாங்களே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கூட தோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கும்பு கும்புன்னு குத்துவாரு அந்த பஞ்சிங் பேக் தானே? டேய் சும்மா தெரிஞ்ச மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காதடா. அந்த சைஸ்ல அப்படியே உருண்டியா இருந்தா உடனே பஞ்சிங் பேக்னு சொல்லிடுவியா? அது இவ்வளவு ஆடாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டா இருக்கும். சாஃப்டாவா? குத்துனா அப்படியே போயிட்டு வரும். இது எப்படி அப்படி போவோம்? எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாரு. அப்பா எவ்வளவு டைட்டா இருக்கு பாரு. லூஸ் மாதிரி இதை போய் பஞ்சிங் பேக்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் குத்துனா கை என்னத்துக்கு ஆவடுது? நீ இந்த பஞ்சிங் பேக்னதும் இந்த பஞ்சிங்ல குத்துறதுன்ற மீனிங்ல எடுத்துக்கிட்டியா? ஆமா மாப்ள, அதான மீனிங். போடா. பஞ்சினா அந்த பஞ்சி இல்லடா, பஞ்சு. பஞ்சு பஞ்சுவா? இந்த பிள்ளைக்குள்ள எல்லாம் வைப்பாங்களே அந்த பஞ்சு. அந்த பஞ்ச கவரோட சிங்க் பண்ணி வைக்கிறதாண்டா பஞ்சிங். இப்ப புரியுதா? டேய் பஞ்சில குத்துனா கை எப்பறா ஸ்ட்ராங் ஆகும்? ஆகுண்டா. பாக்ஸிங்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலா இல்ல நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலா? நீதான். அப்படி நீயே தான் சொல்லிக்கிற. டேய் நீதான். அப்ப நான் சொல்றத நீ நம்பணும். பஞ்சிங் பேக்னா பஞ்சு இருக்கிற பேக், ஓகேவா? சரி ஓகேனே வச்சுக்குவோம். அப்ப அது என்னது? இதுவா? அதாவது நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுனா தோ இப்படி காலை நீட்டிக்கிட்டு இப்படி தலையை வச்சுட்டு படுத்துக்கலாம். அதுக்குதான் இது. என்ன சொல்றான் இவன்? இவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. மாப்பிள்ள மாஸ்டரா? வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். அந்த பஞ்சிங் பேக் எடுத்து அங்க கட்டுங்க. ஏய் வாங்கடா. தூக்கு. பாத்து. ரொம்ப வெயிட்டா இருக்குடா. இன்னும் 3 பேர் தூக்கிட்டு போறானுங்க. அப்ப இவன் சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கே. வாங்கப்பா. மாஸ்டர் உங்களதான் வாங்கப்பா. போடா போடா, முறைக்காதடா. இதுல நல்லா ஸ்ட்ராங்கா 2 பேரும் பஞ்ச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. மாஸ்டர் இதுலயா? ஆமா இதுலதான். இதுல பஞ்ச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாதான் கையெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். மாஸ்டர் என்ன மாஸ்டர், இதுல ஏதோ இரும்பு குண்டு உள்ள வச்சு அரைச்ச மாதிரி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல பஞ்ச் பண்ண கையில டேமேஜ் ஆயிராது? என்ன பிரபு, நீ ஏதோ பாக்ஸிங்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுன்னு இப்ப நீயே இப்படி கேட்டுட்டு இருக்க? நல்லா கேளுங்க மாஸ்டர். ஐயோ மாஸ்டர், நான் பேசுறது நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? ஆக்சுவலி நான் எப்போதுமே இப்படிதான் மைண்ட ரிலாக்ஸ் பண்றதுக்காக அடிக்கடி இப்படி காமெடி பண்ணிட்டு இருப்பேன். ஒன்லி ஃபார் நகைச்சுவைக்காக மட்டுமே நான் இப்படிலாம் பேசுறேன். டேய் உனக்கு தெரியாதா? சொல்றா. மாஸ்டர் எனக்கு தெரியும் மாஸ்டர், இதான் பஞ்சிங் பேக். இதுலதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். இல்ல பிராக்டிஸ் பண்ணாத கை ஸ்ட்ராங் ஆகும்னு. அப்ப ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மாஸ்டர். ரெடி? இதுக்கு பேர் என்ன? ஏன் மாஸ்டர் சொன்னது காதுல விழலையா? அதான் சொல்லிட்டு போனார்ல பஞ்சிங் பேக். நீ இதை என்கிட்ட என்னன்னு சொன்ன? அது உங்ககிட்ட சும்மா காமெடி பண்ண, நகைச்சுவை நகைச்சுவை. டேய் இதுக்கு மேல சமாளிக்க ட்ரை பண்ணாத. இத போய் தலைக்கு வைக்கிற தலகாடின்னு சொல்லிட்டியாடா. இப்போவாது உண்மையை சொல்லு. அம்மா சத்தியமா உனக்கு பாக்ஸிங் தெரியாது தானே? ஐயோ எனக்கு தெரியும்டா, ஆனா டச் விட்டு போச்சு. நான் தான் சொன்னல கேப் ஆயிடுச்சுன்னு. நான் இப்ப கோச்சிங் கிளாஸ் போனேன். 1 ஆப் 2 ஆப். எவ்வளவு பெரிய கேப். அத சொல்லியே நம்மள நம்ப வைக்கிறானே. டேய் பேசிக்கே தெரியலடா உனக்கு. நீ போய் எப்பறா அவன் கூட சண்டை போடுவ? உன் உயிரை பணைய வச்சது இல்லாம இப்ப என்னையும் கோத்து விட்டியாடா. மாப்பிள்ள நம்பிக்கை தான் வாழ்க்கை. பாக்ஸிங்க கத்துக்கிறோம்,
போட்டியில கலந்துக்கிறோம், பணத்தை தட்டுறோம், நகையை மீட்டுறோம். அடி வாங்கி சாவுறோம். மாப்பிள வாயால ஈஸியா சொல்லிடலாம்டா, ஆனா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. வருஷ கணக்குல பிராக்டிஸ் பண்ணிட்டு வரவனுங்க கூட நீ இப்ப கத்துக்கிட்டே ஜெயிக்க போறியா? டேய், இப்பெல்லாம் நெகட்டிவிட்டியா பேசாதடா. I am a truly basically boxer. Boxer. டேய், ஓ, நீ பாக்ஸர் இல்லடா, சாதாரண பாஸ்கர்னு தெரிஞ்சு போச்சு. திரும்பவும் ஏன் அந்த பொய்யவே சொல்லி சமாளிக்கிற? என்ன பஞ்ச் பண்ண சொன்னா ரெண்டு பேரும் பஞ்ச் டைலாக் பேசிட்டு இருக்கீங்களா? என்ன பாத்துட்டே நிக்கிற? நல்லா பஞ்ச் பண்ணு. இப்ப பண்றேன் சார். டேய் பண்றா. என்ன பஞ்ச் பேக்க தடவி கொடுத்துட்டு இருக்கியா? நல்லா பஞ்ச் பண்ணு. பேக் நல்லா போயிட்டு வரணுமா இல்லையா? மாப்பிள நான் இப்படியே வீட்டுக்கு ஓடி போயிடலாம். மாப்ள பாத்தியா, அச்சடியில பேக் 10 அடி தூரம் தள்ளி போயிடுச்சு. டேய் பேக் அங்கே தான்டா இருக்கு, நீ தான்டா 10 அடி தள்ளி போயிட்ட. வா வந்து ஒழுங்கா குத்து. என்ன பேபி டல்லா இருக்கிற மாதிரி இருக்கா? அது சசியோட அப்பாவோட பாடி கண்டிஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதான் அவர் பார்த்ததும் மனசு கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, நான் தூங்குறேன். குட் நைட். என்ன அவன் மனசு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றான், அப்புறம் தூங்க போறேன்னு வேற சொல்லிட்டு போறான். மனசு கஷ்டமா இருந்தா தூக்கம் வராதே. சரி என்னன்னு போய் கேட்போம். அமல் பேபி, ரவுடி பேபி, இவங்க வந்து பேச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். பேசாம படுத்து தூங்கிடலாம், அதான் நமக்கு நல்லது. என்ன ட்ரெஸ் கூட மாத்தாம அப்படியே பத்து தூங்கிட்டான். அப்படி காப்பு காய்ச்ச மாதிரி இருக்குது. ஒருவேளை நமக்கு தெரியாம எதுவும் கஷ்டமான வேலை பாக்குறானா?
ஏன்டா இப்ப கஷ்டப்படுற? என்னால இது ஒண்ணு பார்க்க முடியலடா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுடா. இல்லடா, இந்த போட்டியில் நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ரவுடி பேபி கஷ்டப்படாம இருக்கணும்னா நான் கஷ்டப்பட்டு தான்டா ஆகணும். அதுக்காக இப்படியா? வேணாம் மாப்ள. தல்றா. டேய் டேய் டேய். டேய் அவனை பாரு. டேய் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? அது ஒன்றும் இல்லடா, தீபாவளி வந்துருச்சு, ட்ரெஸ் எடுக்கணும், நிறைய செலவு இருக்கு. காசு எப்போ கொடுப்பான்னு அம்மா வேற கேட்டுச்சுடா. ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில சத்யாட்ட எப்படா கேட்க முடியும்? சத்யா வேற பயங்கர கஷ்டத்தில் இருக்குடா. எங்க வீட்லயும் அதே பிரச்சனை தான்டா. ஆனா என்ன பண்றது, இந்த வருஷம் நமக்கு தீபாவளி இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். சத்யாவுக்கு எப்போதும் நம்ம உதவியே தாண்டா இருக்கணும், அபத்திரமாலாம் இருந்துடக்கூடாது. டேய் சத்யா வருது, வேலையை பாரு. மூஞ்சடி மூணு வச்சுட்டு இருக்காத, அப்புறம் சத்யா கண்டுபிடிச்சிடும். ம் டேய் வேலை பார்த்ததெல்லாம் போதும், கடை எடுத்து வைங்க. அப்புறம் நாளைக்கு தீபாவளிங்கிறதுனால நாளைக்கு கடை இல்லை. போய் எல்லாரும் நல்லா ஜாலியா தீபாவளியை கொண்டாடுங்க. சரி சத்யா. சரி சத்யா, நாங்கள் போயிட்டு வரோம். சத்யா நாங்கள் கிளம்புறோம். ஹாப்பி தீபாவளிடா. ஹாப்பி தீபாவளி சத்யா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. தீபாவளி. ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி. வரேன் சார். ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி தம்பி சார். போலாமா? போலாம். ஏண்டா நாளைக்கு தீபாவளி, இப்போ கூட வாய் விட்டு எங்களுக்கு எதுவும் இல்லையான்னு உரிமையா கேட்க மாட்டீங்களோ? என்ன சத்யா பெரிய தீபாவளி, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் இதோட பெருசாக கொண்டாடிட்டு போகிறோம் இல்லடா? ஆமாம் சத்யா. ஆமா சத்யா. ஓ என்னடா பெரிய இவனுங்களாயிட்டீங்களா? எனக்காக விட்டு விடுகிறீங்களோ லூசு பசங்களா? எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க தாண்டா எனக்கு முக்கியம். டேய் ஒரு நிமிஷம் இருங்க.
டே மாக்கா இந்தா. எதுக்கு சத்யா? என்ன எதுக்கு சத்யா? புடி புடுறா. இந்தா இந்தாடா. அவள் பேபி. என்ன தம்பி சார்? காசுலாம் வேணாம் சார், அதான் ட்ரெஸ் கொடுத்துட்டீங்களே இதுவே போதும் சார். இந்த தீபாவளியை புது துணி போட்டு நான் கொண்டாடிக்கிறேன் சார். தம்பி சார், இந்த புது துணி நீங்களா ஹாப்பியா இருக்கிறதுக்காக, இந்த பணம் உங்க வீட்டுல இருக்கவங்க ஹாப்பியா இருக்கிறதுக்காக. புடிங்க புடிங்க. வேணாம் சார். அட புடிங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சத்யா. என்ன தம்பி சார் தேங்க்ஸ் சொல்லிட்டு? இல்ல சத்யா, உன்னோட மனசுக்காக தான் நாங்க எதையுமே உங்ககிட்ட கேட்க கூடாதுன்னு இருந்தோம். ஏண்டா நீங்க அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களா? சரி சரி, பார்த்து வீட்டுக்கு போங்க. வீட்டுல எல்லாரும் காத்துன்னு இருப்பாங்க. வர சார். வர வரோம் சத்யா. சத்யா. பார்த்து வரோம் போங்கடா. ஆ ரவுடி பேபி இப்ப ஹாப்பியா? நம்ம சேர்த்து வச்ச இந்த பணத்துல பாதி பணம் சுவாகா. அவள் பேபி அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது அன்பு காணிக்க. கடவுளுக்கு நம்ம எப்படி காணிக்க கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் இதுவும். சரி விடாமல் பேபி, அதெல்லாம் பாத்துக்கலாம். அவனுக்கு ஓட்டு நிலவரம்லாம் எனக்கு தெரியும். அவனுங்களை நம்பிதான் அவங்க குடும்பமே இருக்குது. ஆனா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம எனக்காக யோசிக்கிறானுங்க பாரு. அந்த மனசுக்காகவே இன்னும் பெருசா பண்ணலாம். ஓ, அன்பு காணிக்கையா? ஆமா. என்ன பேபி அப்படி பார்த்துனே இருக்கிறா? அது ஒண்ணும் இல்ல, நான் போன ஜென்மத்துல பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. ஏன்? அது ஒண்ணும் இல்ல, வாங்க. ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கான்னு சொன்னா ஏன்னு கேட்டா ஒன்னும் சொல்லாம போறான். போலாமா? போலானா? கண்ணி வர எரியுது. அப்பா, இப்படி காலையில வெடிய போடுறானுங்க. ஏங்க, இதுக்கு தாங்க நான் வேணான்னு சொன்னேன். கண்ணுலாம் எரியுது. அவள் பேபி, நல்லா சொத சொதன்னு எண்ணெய தலையில ஊத்தி ஊற வைக்கணும். அப்பதான் குளிக்கணும். அப்பதான் உடம்புல இருக்கிற சூடெல்லாம் போகும். இப்பதான் நான் பாதியே தேய்ச்சிக்கிறேன்.